வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேண்டல்ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீப்ளே பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ட்ரேடிங் வியூலையும் இருக்குது. பட் இது ரெண்டும் வந்து ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ செலக்ட் பார் இருக்குது கொடுத்துட்டு நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்ட்டு வருதோ, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராது. ஏன்னா அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ட்ரேடிங் வியூவில். அப்படி நீங்கள் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரீப்ளேஸு எசென்ஷியல் அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது இப்படி ப்ரீமியமே இல்லாமல் வேறு எதுலேயாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ புடிச்சா மறக்காம ஒரு லைக், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா வந்து கன்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அந்த ஒரு வெப்சைட் என்னென்னா வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு கோ சார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிருங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சார்ட்ஸுக்கும் ஓகேங்களா? ஸோ இதில் இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்டு ஆப்பாகவும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் எங்கே போய் தேடணும் அப்படின்னா வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்குது பார்த்திங்களா மோர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய்ட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு செக் பண்ணுற சார்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ சார்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சார்ட்ஸ் கொடுத்தோன்னே எங்கே வரணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிஃப்டி 50 தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் போய்ட்டு ஓகே ஆட்ஸ் லைட்டாக வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஏன்னா ஃப்ரீங்கிறனால இது வந்து அந்த மாதிரியான விஷயம் மட்டும் இருக்குது. ஸோ போய்ட்டு இதில் வந்து நான் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுலேயும் மற்றது மாதிரியே ஓகேங்களா? ஸோ எல்லாத்து மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரேடிங் யூஸ் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணி பார்க்குறதுக்காகவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை ஓகேங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காகவும் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி சார்ட்டோட அக்யூரசி ஓகே தான். பட் ஆனால் ட்ரேடிங் வியூவில் இருக்க மாதிரியான டூல்ஸ் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? கம்பேர்ட் டு ட்ரேடிங் வியூ இதில் டூல்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் ரீப்ளே ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரீப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரீப்ளேங்கிற பட்டன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ண அதுக்கு முன்னாடி சார்ட்டை ஸ்ட்ரிங் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ சுருக்கிட்டு இன்றைக்கான டெய்லி சார்ட்ஸ் ஓகே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன ரீப்ளேன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த கர்சரை நகர்த்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து சார்ட் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் ஒவ்வொரு பார் எத்தனை செகண்டுக்கு ஒருக்கா வரணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன் அழுத்தினீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட சார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடாக வருது, ஒரு 0.1 செகண்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பீடுக்கு நான் வந்து சார்ட்டை வச்சுருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் வச்சுட்டு ஸோ இதுக்கு மேலே எங்கே போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு ட்ரெண்டில் என்ன வரைஞ்சி பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த இதாக போகுது, ஸோ அப்படின்னா இங்கே தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லாட்டி உங்களோட ப்ராக்டிஸுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்டராகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்களே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.